தண்ணி குடிக்க முடியல, குளிர் வருது. ஆமா சொன்னாங்க. ஆச்சா, இந்த குழந்தைகளை வச்சு காப்பாற்ற முடியல. சரிம்மா. அப்புறம் இன்னொன்னு சுத்தி எத்தனை லைட் எரியுது பாத்தீங்களா? ஒரு மனுஷன் கட்ட முடியுமா கரண்ட்டுக்குள்ளே? சொல்லுங்க. முடியவே முடியாதுமா. 2 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கரண்ட் பில்லுன்னானுங்க, கொள்ளையடிச்சிட்டானுங்க. அதுலயும் ஏமாத்து வேலை தான் டிஎம்கே பண்ணிருக்குது. நம்ம ஏமா அவங்களை திரும்பி திரும்பி ஓட்டு போட்டு ஜெயிக்கும்? 20 வருஷம் கழிச்சுமா மோடிஜி தான் 2 தடவை வந்திருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தாமரைக்கு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவர் இருந்து உங்களை மாதிரி இல்ல இருங்க, உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் போனா பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? கொரோனா டைம்ல அம்மா இருங்க, நான் சொல்லி முடிச்சாரு. அப்புறம் அம்மா என்ன பேசினாலும் நான் கேட்கிறேன். கொரோனா டைம்ல நம்மளுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு இந்த இன்னைக்கு உயிரோட நம்ம உட்காந்துருக்கோம்னா எத்தனையோ சாவுக்கு அதுல கேட்டோம். கேட்டோமா இல்லையா? ஒரு நிமிஷம் கேட்கணும். ஜெயிச்சு வந்துட்டா குறகால கிச்சனுக்கு வரானா, கிச்சன் எடுத்து சுத்தம் எடுக்கிறானா, குப்பை வச்சுட்டு போறானா, கரெக்டா 6 மணிக்கு குப்பை வண்டி வருதா இது பார்க்கணும். 2வது வந்து உப்பு தண்ணி வருதா, நல்ல தண்ணி வருதா, அந்த தண்ணி குடிச்சு பார்க்கணும். எந்த பர்சன்ட் இருந்தாலும் சரி, எப்போ ஆச்சாரி நிறைய மக்கள் சொன்ன மாதிரி வந்து போர் போட்டு கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு எங்கேயா அந்த பொழிக்காம விட்டுக்கிட்டேன். போர் போட்டு உடனே கொடுத்தாங்க. தண்ணி எப்படி வெறும் வந்து ஆளை பார்க்கறாங்க, அந்த ஆளை நம்ம இது வரைக்கும் செஞ்சோமா? இப்ப வந்திருக்கிற ஒரு தாமரையில யார் தெரியுமாமா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர். நம்மள மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த ஒரு பையன் தான் வந்திருக்கிறாரு. இல்ல அவர் இல்ல என்ன தெரியுங்களா, அவர் வந்து இங்க எம்பியா உட்காந்தா அவர் டெல்லியில உட்கார மாட்டாருமா. இந்த கோயம்புத்தூர் மக்கள் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா மழை பெய்யுது, சின்ன செடியா முளைச்சதுன்னா அந்த ஒரு ஆள் விட்டு சுத்தம் பண்ணி வரி மரமாகுமா? குழந்தைங்க சின்ன வந்து நான் வளர்த்துறோம், பெருசாக வரி வளர்த்துறோம். இதுல எப்படி வளர்த்தோம்? இந்த இடத்துல குழந்தைங்க வச்சு நிற்க முடியுமா? இல்ல எத்தனை பேர் வந்து கிராமத்துல 2 வருஷமா நானும் பார்த்து கேட்கிறேன். சின்ன செஞ்சா ஆச்சாரி செஞ்சா எல்லாமே செஞ்சாங்க. தடம்பண்ணி கொடுக்குறேன். அவனுக்கு சொந்த 3 வாடி இருக்குது, இவனுக்கு சொந்த 3 வாடி, அந்த பக்கம் இருக்கிறவங்க சொந்த 3 வாடி இருக்குது. இத்தனை ஓட்டையும் வச்சுட்டு இங்க புறம்போக்கு இடத்துல எடுக்கணும், நடக்கிறது தடம் இல்லை. எப்படி நாங்க ஒரு மைல் சுத்தி போயிட்டு வர முடியுமா? இல்ல இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இனி ஒரு தடவை இந்த தடவை நம்ம தாமரைக்கு அழகா ஓட்ட போடுறோம். நான் இங்க பாருங்க காயத்ரி தான் இங்க நிறுத்தி இருக்கேன். எட்டி பார்க்காதப்ப பிஜேபி இல்லைங்கம்மா. இப்ப பிஜேபிக்குள்ள வந்துட்டாங்க. நாங்க எட்டி பார்க்க வைப்போம், நாங்க பார்க்க வைப்போம். அப்ப காயத்ரி நாங்க மாத்திட்டோம்மா, நாங்க மாத்திட்டோம். காயத்ரி இனிமேல் எனக்கு வந்து காயத்ரி எல்லாம் ரிப்போர்ட் தரணும். உங்களுக்கு இப்ப ஓட்ட போடுங்க, சாப்பிட எல்லாமே. அம்மா நான் ரொம்ப தூரம் யாரும் செய்யாம இல்லம்மா, யாரும் செய்யாம இல்ல சொல்றாங்க. அதான் ஒரு 6 மாசத்துக்கு இருக்காங்க. எப்படி என்ன அம்மா நான் வரேம்மா. கொசு மருந்து அடிக்கிறாங்களா? மருந்து அடிக்கிறாங்க கொசு மருந்து. வண்டியில் வந்து புகை அடிச்சுட்டு போனா பார்த்தாரு கொசு போற மாதிரி மருந்து அடிக்கணும். இத்தனை வருஷம் எப்படி நடந்தது? இந்த 20 வருஷம் எப்படி நடந்தது? இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துங்க பிஜேபியில இருந்து காசு வந்துட்டு இருக்குது. அதை இவனுங்க வந்து பாதி அடிச்சு பாதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களே வந்து ஆசீர்வதிக்கணும். சரிங்களா? ஆசீர்வதிக்கணும். அண்ணாமலைஜி உங்களுக்கு பேர மாதிரிங்க. சரிங்களா? ஒரு படிச்சவர் நம்ம ஆள வந்திருக்காரு. அதுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும். சரி, சந்தோஷம். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு நேர்மையான மனுஷன். 50 வருஷமா திருடங்க சாவியை கொடுத்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஐயோ எல்லாம் திருட்டு போச்சு, நான் திருடங்க சாவியை கொடுத்துட்டோம். இன்னைக்கு போலீஸ்காரங்க சாவியை கொடுத்து பாருங்க. இப்ப ஒரு சின்ன வயசுல கிடைக்காம போனீங்க, உங்களை கொண்டு போய் மேல பார்லிமெண்ட்ல உட்கார வச்சிருவாருமா. அவ்வளவு கேள்வி கேக்குறீங்கம்மா, தெளிவா கேக்குறீங்க. உண்மையா உங்க நாலேஜ் எல்லாம் படிச்சவனுக்கே இல்லம்மா. இன்னைக்கு இந்த நாலேஜ் வந்து யோசிக்க வேண்டியது. வர வேண்டாம். சிந்து வரல, சிந்து ஜெயிச்சது வரல. ஆள் விட்டு குறகால் வச்சு பண்ணி சின்ன போயிடுவாங்க.
அப்படியே நகராட்சி வந்து உட்காரு. ஆளுக்கு போய் பாருங்க. சுத்தமா இருக்குது. இங்கெல்லாம் ஓட்டு போட்டவங்க எல்லாம் மாறணுமா? மாறுறது தான் வந்துடும். அம்மா, இந்த நிலைமை உங்களுக்கு மாற்றம் வரும். இந்த ஏரியாவுக்கு தண்ணி மாறும். நான் வருவேன். தண்ணி அழுக்கு தண்ணி அந்த தண்ணி மாற்றம் வரும். இப்படி என்ன பண்ணது எப்படி சொல்லுங்க. தண்ணி வரும். சொல்லி நல்லா இல்ல ஒண்ணுமே இல்ல. நீங்க இந்த தடவை ஓட்ட போடுங்க. நீங்க போய் தாமரை அம்மா, நீ ஓட்டு போடுற அன்னைக்கு நாங்க வந்து கூட்டிட்டு போறோங்கம்மா. நாங்க வந்து கூட்டிட்டு போறோம், சரிங்களா? இப்ப எலெக்ஷன் அப்போ நாங்களே கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிறேன். சரியா? தாமரைக்கு போடணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இல்ல, அம்மா, நீ சொல்றதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, நடக்காம இல்ல. அதெல்லாம் வேற கட்சி. யாரு நாங்களோட வயசாகனா? இப்படி மட்டும் வேணுங்க. இல்ல நாங்களோட வயசாகனா? என்னைய பாத்தீங்களா? என்னைய எப்ப பாத்தீங்க? வீட்டுல தானே பாத்தீங்க. காயத்ரி, இளைஞர் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. காயத்ரி, பாத்துங்க. வரேங்கம்மா.